அனைவருக்கும் வணக்கம். திருக்குறளை வாழ்வியலோடு பயன்படுத்துங்கள் என்ற தலைப்பில் நாம் பேசி வருகின்றோம். நமக்கு ஒரு பொருள் கிடைத்தால் அது நம்முடைய பெற்றோர்களும் உறவினர்களும் அனுபவிக்க வேண்டும். அது அல்லாமல் மற்றவர்கள் அதனால் பயன்பெறுவார்கள் என்றால் அது நம்முடைய அறியாமையை குறிக்கும். உழைச்சி ஊருக்கு கொடுக்கிறிய, வீட்டுக்கு கொடுக்கிறியா என்று கேள்வி வரும். இதற்கு என்ன காரணம் என்றால் தற்புகழ்ச்சியும் தற்பெருமையுமே இதற்கு காரணமாகும். தனக்கு மிஞ்சியதுதான் தானமும் தர்மமும் என்பார்கள். ஊருக்கு கொடுத்து எஞ்சியது தமக்கு என்றால் அது நம்முடைய அறியாமையை குறிக்கும். இதைதான் வள்ளுவர் தன்னுடைய திருக்குறளில் பொருட்பாவில் பேதமை என்ற அதிகாரத்தில் ஏதிலார் ஆற தமர்பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் உற்ற கடை. பெரும் செல்வம் அடையும் பேதை தம்முடைய அறியாமையால் அயலார் நன்மை பெற சுற்றத்தார் பசியால் வாடும்படி நடந்து கொள்வார்கள். திருக்குறளை வாழ்வியலோடு பயன்படுத்துங்கள். வாழ்வில் ஏற்படும் இடர்பாடுகளுக்கு திருக்குறளின் மூலம் தீர்வு காணுங்கள். இது வள்ளுவர் வாய்மொழி. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.